ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் பிகேகே. எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்ரீரங்கத்தை அடுத்துள்ள ஒரு கோசாலையில் இருக்கேன். ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கோம். நம்ம அம்மனுக்கு பொங்கல் வைப்போம், கூழ் ஊற்றுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். எனக்கு பிடிச்சது இந்த ஜீவன்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு, அதை பராமரிக்க வேண்டும். இங்கே நான் வந்திருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் ஒரு பட்டரோட கோசாலைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இதுக்கு சாப்பாடு கொடுத்து கோ பூஜை பண்ணிவிட்டு வித் மை ஃபேமிலி கம் வித் மை சன். வாங்க விஜய். வருமா? இவரும் நானும் சேர்ந்து தான் பூஜை பண்ண போகிறோம். எனக்கு இந்த விஷயத்துக்கு எல்லாம் உதவி செஞ்சது இவர். இங்கே அவரும் ஒரு என்ன மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அது மாதிரி அவரும் ஸ்கூல் நடத்துகிறாரு ஸ்ரீரங்கத்தில். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர். இந்த விஷயங்கள் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரபஞ்சம் உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து. எப்படி நீங்கள் நடந்துக்கணும்? உங்களை மாத்திரம் நினச்சி நடக்காமல் உங்கள் கூட இருக்க பல ஜீவன்களை பராமரித்தா ரொம்ப நல்லது. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் அம்மனுக்கு. அதனால் நீங்கள் செய்கிற ப்ரேயருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வரணும் அப்படின்னா, இந்த வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதாவது ஒரு நாள் இந்த பசுவுக்கு சாப்பாடு கொடுக்கறது, கூழ் காய்ச்சி ஜனங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் குளக்கட்டை பண்ணி அம்மனுக்கு படைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா அதோட எஃபெக்டே தண்ணி. இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு இடமா உட்காந்து மன அமைதியோட இந்த சந்தோஷத்தை அப்படியே கொண்டு போய் மன அமைதியோட சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டிசையர் உங்கள் மனசில் வந்தது, இது வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப விரும்பும்போது, உடல்லேருந்து மனசுலேருந்து எல்லாம் வரும்போது அடிக்கடி அந்த விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டுக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், எனக்கு கவசாக்கி பஜாஜ் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே இன்றைக்கி வாங்கணும், இது வாங்கணும், இதுக்கு இப்படி போடலாமா, லோனை போடலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி அந்த பைக்கு உங்கள் கண்ணில் படும். அப்படி பட்டாதான் பிரபஞ்சத்தின் காதில் உங்களுடைய பேச்சு விழுந்தது என்ற அர்த்தம். இது இன்னொரு மெத்தட் ஆஃப் நோயிங் உங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்தது, நீங்கள் செய்கிறது சரியான விதத்தில். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது விஷயங்கள், உங்கள் பையன் கல்யாணம்னா 4 பேர் ஜாதகம் வந்து சொல்லுவாங்க, ஒரு வீடுன்னா 2 பேர் வீடை பற்றி பேசுவாங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே நான் இந்த வீடு கட்டினப்பா இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் காதில் விழும். காதில் விழாத பட்சத்தில் உங்கள் மெத்தடாலஜியை ஸ்லைட்டாக மாற்றிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பித்த கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாளுக்குள்ளே இது கண்ணுக்கு தெரியணும். நீங்கள் விரும்புகிறது உங்கள் வீடாகட்டும், உங்கள் மகன் கல்யாணமாகட்டும், வேறு ஏதாவது முக்கியமான விஷயமாகட்டும், பணமாகட்டும், அது என்னாகும் அப்படி தெரியும். தெரிஞ்சால் உங்களுக்கு அது வந்த மாதிரி. இல்லாட்டி நீங்கள் மெத்தடை மாற்றிக்கணும். இன்னொரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.